Hello and welcome to Ungal kitchen. இன்னைக்கு Siruthaniya Dosa எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த தோசையில நிறைய nutrition values இருக்கு. ஏன்னா இதுல ஒரு 3 சிறுதானியங்களை நம்ம சேர்க்க போறோம். இதோட செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் இட்லி ரைஸ், 1 கப் சோளம், 1/2 கப் கம்பு, 1/4 கப் கருப்பு உளுந்து, அதோட 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த தோசைக்கு எடுத்துக்கிற சிறுதானியத்தில் உள்ள நியூட்ரிஷனல் வேல்யூஸ் என்னென்னு ஹைலைட்டாக பார்த்துடலாம். இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், கால்சியம் அண்ட் அயன் நிறையா இருக்கிறதுனால இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதில் ஹெல்த் பெனிஃபிட்டும் அவங்களுக்கு இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம். இந்த கருப்பு உளுந்து வந்து தோல் நீக்காமல் இருக்கிறதுனால இது ஹார்ட், போன் அண்ட் டயபெட்டிக் பீப்புளுக்கு ரொம்ப நல்லது. இதில் வெந்தயம் எதுக்கு எடுத்திருக்கோன்னா கூடுதல் ருசிக்காக எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அரிசி, கம்பு, சோளம் 3ஐயும் ஒரே பாத்திரத்தில் போட்டு ஒரு 2.5 hours ஊற வச்சுருங்க. இப்போ கருப்பு உளுந்தும் வெந்தயமும் ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். மாவு அரைக்கிறதுக்கு வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணேன். வெட் கிரைண்டர் இல்லாதவங்க நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிறுதானியமும் ரைஸும் சோக் பண்ணி வச்சுருந்ததை ஒரு 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உளுந்து வெந்தயத்தையும் போட்டு ஒரு 15 minutes கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேட்டராக தயார் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து ஒரு 9 to 12 hours ஃபெர்மெண்டேஷன் பண்ண விடுங்க. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் என்னென்னா மாவு வந்து கூடுதலாக பொங்கி வரும். இந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து கோல்டு வெதருக்கும் ஹாட் வெதருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஹாட் வெதர் பீப்புளுக்கு மேபி 9 hours உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆகிடும். கோல்டு வெதரில் உள்ளவங்களுக்கு இட் டேக் சம் டைம். அதனால் கண்டிப்பாக ஃபெர்மெண்டேஷன் பண்ண விடுங்க. இப்படி செய்கிறதுனால தோசையோட கிறிஸ்பினஸும் ருசியும் கூடுதலாக கிடைக்கும். இதுதான் மாவோட பதம். இப்போ தோசை சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த தோசையை வந்து நீங்கள் கல் தோசையாகவும் நீங்கள் கிறிஸ்பியாகவும் பண்ணிக்கலாம். தோசை செய்யும்போது எப்போவுமே நீங்கள் அயன் கிரிடில் யூஸ் பண்ணுங்கள். நான்ஸ்டிக் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த தோசைக்கு நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா கீ யூஸ் பண்ணிக்கலாம். சிறுதானியம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால நானும் என்னோடய ஃபேமிலி கிட்ஸுக்கு இது ஏதாவது ஒரு ஃபார்மில் கொடுக்கணுன்னு ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் சிறுதானியத்தை வச்சு ட்ரை பண்ணேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் வந்தது. அதனால் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சிறுதானிய தோசைக்கு கோகனட் சட்னி நல்லாயிருக்கும். அதாவது கோகனட் அண்ட் ரெட் சில்லி வச்சு அரைச்ச சட்னி நல்லாயிருக்கும். இல்லைன்னா டொமேட்டோ சட்னியும் நல்லாயிருக்கும். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you'd like to see more videos from me, please don't forget to like, share and subscribe.